நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற தேவாதி தேவனுக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமே. அன்பானவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கேதுருவின் பண்புகளையும் தேவன் நீதிமானுக்கென்று கொடுக்கும் சத்தியத்தையும் பார்ப்போம். ஒரு மரம் வளர தேவைப்படுவது விதை. காடுகளில் மனிதர்கள் சென்று விதைகளை விதைப்பதில்லை. எப்படி ஒரு இடத்திலிருந்து விதை மற்றொரு இடங்களுக்கு செல்கின்றது என்று பார்த்தால், காற்றின் மூலமாக அல்லது விலங்குகளின் மூலமாக. அதிகமாக காற்றின் மூலமாகவே விதைகள் பரவுகின்றன. சரி, காற்றும் விதையும் ஒரு மரம் வளர்வதற்கு தேவை. அடுத்ததாக முதலாவது மரம் வளரக்கூடிய இடங்களை பார்ப்போம். அந்த மரம் வளர வேண்டுமென்றால் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் தான் அந்த மரம்லாம் வளரும்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதனால அது மலை பிரதேசமாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஈரத்தன்மை உள்ள மண்ணாக இருக்க வேண்டும். மூணாவது, சூரிய ஒளி. நான்காவது, கேதுரு மரத்தின் வேர் எப்படி இருக்குமா, நல்லா அதிகமாக வளருமா. நம்ம பார்த்தது போல் மேலே செடி 10 சென்டிமீட்டர் வளர்ந்தால் கீழே வேர் 30 சென்டிமீட்டர் வளரும்னு பார்த்துக்குவோம். அதனால் இது வேர்த்தன்மை கொண்ட மரம். அடுத்து, வானத்தை நோக்கி தான் வளருமா. இங்கிட்டு சாஞ்செல்லாம் வளராராம், நேர்த்தியாக இருக்குமா, அதோடைய வானத்தை நோக்கி வளருமா. ஆறாவதாக, இது ஒற்றுமையின் மரமா. பக்கத்தில் உள்ள மரத்துடைய கிளை இது மேலே வந்தால் கூட அது அந்த மரத்தை கிளையையும் சேர்த்து கொண்டே வளர்ந்து செல்லுமா. ஏழாவது, திடத்தன்மை உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த மரத்தை குறித்து சொல்கிறாங்க. எட்டாவதாக, நறுமணம் உள்ள ஒரு நல்ல மரமா. இதோடைய நறுமணம் கடல்லேருந்து 25 மைலுக்கு அங்கிட்டு வர்ற ஒரு கப்பலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நறுமணம், இந்த மரத்துடைய நறுமணம் அவங்களுக்கு அந்த கடலில் இருக்கும்போதே அவங்க முகர முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இதில் இருக்கிற நறுமணத்தினால இதில் பூச்சி எதுவும் பிடிக்காதான். 9ஆவதாக, ஈரத்தை எதிர்க்கும் தன்மை கொண்டதாம். எப்படின்னு சொன்னால், அந்த மரத்தில் ஈரப்பட்டு ஊறிகிரி போகாது. அதனால என்ன செய்யாது, அதோடைய பட்டைகள் என்ன செய்யாது, உரியவே உரியாதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது லகுவானதாக இருக்குமா, லைட் வெயிட்டாக இருக்குமா. லைட் வெயிட்டாக அதில் அந்த இதில் அது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப லகுத்தன்மையாக இருக்குமா. 11ஆவதாக, இந்த மரம் மிகவும் அழகாக இருக்குமா. எப்படின்னு சொன்னால், இந்த மரத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஈரப்பதத்தை எதிர்க்கிற தன்மை இருக்கிறதுனால இந்த மரம் உரியாமல் நல்லா பார்க்குறதற்கு ரொம்ப அழகாக இருக்குமா. அடுத்து 12ஆவதாக, இந்த மரம் காற்றை நல்லா சுத்தம் செய்யுதான். அது இருக்கிற இடத்தையும் சுகாதாரமாக சுத்தமாக பாதுகாத்து கொள்ளுமா இந்த மரம். எல்லா மரங்களும் காற்றை என்ன செய்யுது, சுத்தம் செய்யுது அதனுடைய இலைகள்லாம். ஆனால் இந்த மரம் நன்றாக அதை அந்த இடத்தையே சுகாதாரமாய் பார்த்து கொள்ளுன்னு சொல்கிறாங்க. 13ஆவதாக, இது காப்பு தன்மை கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மரத்தில் ஒரு வீடு கட்டுனாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வெளியே இருக்கிற சீதோசனை நிலை உள்ளே இருக்காதான், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குமா. எப்படின்னு சொன்னால், வெளியே நல்ல வெயிலாக இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குளுகுளுப்பு தன்மையாக இருக்கும். அதே வெளியே ரொம்ப குளிராக இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வெதுவெதுப்பு தன்மை இருக்குமா. அது அந்த இது காப்பு தன்மை கொண்டதுன்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. 14ஆவதாக, இதில் எந்த பிளவும் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளவோ விரிசலோ இதில் இருக்காதான். 15ஆவதாக, இது நல்ல பசுமையாக இருக்குமா, பசுமையான மரம், எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்கிறாங்க. 16ஆவதாக, இதோடைய வளர்ச்சி மெதுவாக தான் இருக்குமா. ஆனால் இது நிலையாக மெதுவாக பொறுமையாக வளர்ந்துட்டு போகுமா, அது லக்கை அடைகிற வரைக்கும். 17ஆவதாக, இது நீண்ட ஆயுள் உள்ள மரம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 17 பண்புகளை நம்ம பார்த்துட்டோம். அது மலை பிரதேசத்தில் தான் வளரும், ஈரத்தன்மை கொண்டது, சூரிய ஒளி தேவை, கேதுரு மரம்
வேர் கொண்ட தன்மை கொண்டது, இப்படி 17 பார்த்தோம்ல. அதை பற்றி நாம திருப்பி கீழே பார்ப்போம். ஏன் இந்த 17 பண்புகள் மட்டும் இதுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவன் வேதத்துல ஒன்றை எழுதுறாருன்னு சொன்னா, ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஆவிக்குரிய பொருள்களை கண்டிப்பா வைத்திருப்பார். தேவன் வேதத்தை சும்மா நம்ம வாசிக்கிறது மாதிரி வாசிச்சுட்டு போகக்கூடாது. அதுல உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம இந்த 17 பண்புகளையும் நம்ம மாமிசத்தின் கிரியைகளை போய் பார்த்தோம்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 நம்ம பார்க்கும்போது மாமிசத்தின் கிரியைகளை குறித்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாமிசத்தின் கிரியைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல 17 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள இந்த கேதுரு மரத்தின் இந்த 17 பண்புகளும் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த மனிதன் மாமிசத்தின் கிரியைகள் 17 ஜெயிச்சு விடலாமா? முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காற்றும் விதையும் வந்தால் அந்த 17 பண்புகளையும் உள்ளடக்கி நீதிமானாய் கேதுரு மரத்தை போல வளரலாம். சரி, விதையும் காற்றும் பெற்றோமா? வசனத்தையும் பரிசுத்த ஆவியையும் நாம் பெற்றிருக்கிறோமா? கண்டிப்பா நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி? ஞானஸ்தானத்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? காற்றையும் பரிசுத்த ஆவியானவரையும் வசனம் என்கிற விதையையும் நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த முதலாவது பண்புக்கு வரலாம். இது மலை தேசம். இந்த மலை என்று சொல்லுகிறது வேதகாமத்துல மலை என்பதற்கு ராஜ்யத்தின் புத்திரர் என்று நாம பார்க்கிறோம். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் ஆகிவிட்டோமா என்றால் நம்பலாம், நாம் ஆகிவிட்டோம். ஏனென்றால் நாம் தேவனை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய புத்திரர்களாய் நாம் மாறிவிட்டோம். சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விதையாகிய வசனமும் காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம் ராஜ்யத்தின் புத்திரராய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். 2வதாக ஈரத்தன்மை உள்ளதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மரத்தை குறித்து ஈரத்தன்மை பொதுவா நாமெல்லாம் பேசும்போது உனக்கு மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா அப்படி சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த ஈரத்தன்மைக்கு அன்பு, சகிப்புத்தன்மை, இதை குறித்து இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று வேதத்துல சொல்லியிருக்கு. நமக்குள்ள இந்த வசனம் என்கிற விதையும் பரிசுத்த ஆவி என்கிற காற்றும் பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறின பின்பு ஈரத்தன்மை நம்முடைய இருதயத்துல இருக்கா என்று பார்க்க வேண்டும். இந்த அன்பின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு எல்லாவற்றையும் சகிக்கிற சகிப்பு தன்மை நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள உறவுகளையே சில சமயங்களை நம்மளால சகித்து கொள்ள முடியவில்லை. சகிப்பு தன்மை நமக்குள்ள இருந்தாதான் நாம கேதுருக்களாய் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நீதிமான்களாய் வளர்கிறோம் என்று அர்த்தம். 3வதாக சூரிய ஒளி. யார் சூரியன் என்பது நமக்கு தெரியும். மல்கியா 4:2 வசனங்கள்ல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீதியின் சூரியன். இந்த நீதியின் சூரியனை நாம அறிஞ்சிட்டோம். நம் தேவாதி தேவன் நீதியின் சூரியனா இருக்கிறார். நம்ம அதில் அறிஞ்சு கொண்டோம். அந்த ஒளி நம்மேல் பற்றுச்சா? கண்டிப்பா பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவரின் அறிவாகிய ஒளியை பெற வேண்டும் என்று இருக்கு. அப்படின்னா ஒளி இல்லைன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவானவரின் ஒளி நம்மேல் படவில்லை என்றால் நாம் என்ன செய்யல? கேதுருக்களாய் மாறல, நீதிமான்களாய் மாறல. எப்படி படணும்? இயேசு கிறிஸ்துவானவரின் உபதேசத்திலையும் சத்தியத்திலையும் நிலைத்திருக்கும் போது நாம் என்ன செய்யறோம்? நீதியில வளர்றோம், நீதிமான்களாய் மாற. அப்ப அதை பெற்றுக்கொண்டோம் என்றால், அந்த அறிவாகிய ஒளியை நம்மேல் விழுந்ததென்றால் நாம் என்ன செய்ய முடியும்? கேதுருக்களாய் வளர முடியும். 4வதாக வேர் கொண்ட தன்மை பார்த்தோம் இல்லையா? அதோடைய வேர் கொண்ட தன்மையை அதை நம்ம பார்க்கும்போது, இந்த வேர் எத்தனை மலைகள்ல பாறைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அதுகளை பிடித்து கொண்டே என்ன செய்யுமா? தண்ணீர் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடுமா.
ஏன்னு சொன்னா அதுக்கு தேவையான தண்ணீரை அது எடுக்கிறதற்காக எவ்வளவு பெரிய கடினமான பாறைகளா இருந்தாலும் அதை சுற்றி அந்த தண்ணீரை தேடி ஓடுகிற தன்மை கொண்டது. அதுதான் வேர் கொண்ட தன்மை, அதற்கு நல்ல திடமான வேர். அப்படி ஒரு அந்த வேர் தனக்கு தேவையான பொருளை மாத்திரம் நோக்கி ஓடுகிறதா இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இந்த உலகத்துல நாமளும் உடன்படிக்கை செய்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செஞ்சிட்டோம், அவருக்குள்ள வந்துட்டோம். அவருக்குள்ள கிறிஸ்துவாகிய தேவனை நாம பின்பற்றுகிறோம் என்று சொல்லி வந்துட்டோம். ஆனாலும் நம்முடைய வேர், நம்முடைய சிந்தைகள் எதை குறித்து இருக்கிறது? அந்த வேறு பாறையை உடைத்து கொண்டு தண்ணீரை தேடி ஓடுகிறது போல இந்த உலகத்தை விட்டு நாம் தேவனை தேடுகிறோமா? நம் வேறு உலகத்தையே தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பவுமே உலகத்தை தான் தேடுது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்கள் வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக, வானத்தை நோக்கி வளர வேண்டும். நீங்கள் கேதுரு என்றால் மேலானவைகளை நோக்கி வளர வேண்டும். ஏன்னு சொன்னா, நம்ம தேவனை, நம்ம கிறிஸ்துவானவரை நம்முடைய தேவனாய் அங்கீகரித்து அவருக்குள்ள வாழும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவானவர் தேவனானவரின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நானும் ஒரு நாள் அங்கே போக போகிறேன். தேவன் வீற்றிருக்கிற இடத்திற்கு நாம போக போகிறோம் என்கிற நிச்சயத்தோடு நம்ம வானத்தை நோக்கி ஓட வேண்டும், உலகத்தை நோக்கி அல்ல. அநேகர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கூட தேவனை விட்டு, ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு நம்ம எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம், உலகத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நோக்கம் வானத்தை நோக்கிறதுக்கா? நம் மேலானவைகளை நோக்கிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டோம். அந்த மேலானவைகளை நோக்கி ஓட வேண்டும். ஆறாவதாக, ஒற்றுமையின் மரம். இந்த ஒற்றுமையின் மரம், இந்த மரம் எப்படி மற்ற கிளை வேற மரத்துடைய கிளை இது மேல் பட்டா கூட இந்த மரம் கிளைகளோடு இணைந்து அது தனியே நிற்காம சேர்ந்தே வளருமா, இணைத்து கொள்ளுமா? இப்படி இருக்கும்போது நம்ம இந்த நாட்கள்ல ஊழியம் செய்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம யாரையாவது அனுசரித்து இணைந்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய காரியங்களை செய்கிறோமா? நான் தான், என்னால தான் இது முடியும் என்கிற தற்புகள், எல்லாரும் என்னை விட கீழே தான், என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது, இப்படிதான் நம்ம வாழ்றோம். ஆனா தேவன் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. 1 கொரிந்தியர் 1:10 நாம் என்ன செய்யறோம், ஒருவருக்கு புத்தி சொல்லி ஒரே காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கு. என்ன அந்த ஒரு காரியம்? நாம எத்தனை சபை பிரிவுகள்ல இருந்தாலும், எந்த சபை விசுவாசிகளா இருந்தாலும், நம்முடைய நோக்கம் என்ன? தேவனுடைய மகத்துவமும், தேவனுடைய திட்டமும், அவருடைய சத்தியமும், இதை குறித்து தான் நம்ம பேச வேண்டும். இதை குறித்து தான் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி நம்ம வாழ வேண்டும். நாம் இப்படி ஒற்றுமையா இருக்கிறோமா? கிறிஸ்தவத்துல எத்தனை பிரிவுகள், நாம எப்படி நீதிமான்களாக இருக்க முடியும்? இந்த ஒற்றுமையா நாம வளர முடியாட்டி, வாழ முடியாட்டி, நாம எப்படி கேதுருக்களாய் மாற முடியும்? நம்முடைய ஜெபங்கள் எப்படி ஏறெடுக்கப்படும்? தேவன் பார்க்கிறார். நீங்கள் கேதுருக்களாய் வளர வேண்டும், நீதிமானாய் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். 7ஆவதாக, திடத்தன்மை கொண்டது. இது திடத்தன்மை கொண்டது. நம்ம இந்த திடத்தன்மை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மரம் திடத்தன்மை கொண்டதா இருக்கிறது போல ஒரு மனிதன் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற ஒரு மனிதன் என்ன செய்யணும்? அவருக்குள் திடமா இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்மளை கெடுக்கிறதுக்குண்டான எல்லா சூழ்நிலைகளும் ஆயத்தமாக இருக்கு. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல செல்ல எடுத்தா, டிவி எடுத்தா, உலகத்துல உள்ள ஜனங்களோட சேர்ந்தா கெட்டு போறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனாலும் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் திடத்தன்மையா இருக்க வேண்டும், தேவனை சார்ந்ததா இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. தேவ பயத்தோடு, திடமனதோடு, விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இப்படி நாம் தேவனுக்குள்ள திடத்தன்மையை, அவர் மேல் வைக்கிற வைராகியத்தோடு நம்ம வாழும்போது தேவன் நமக்காக நித்திய ஜீவனை அளிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி நம்மை ராஜ்யத்தின் புத்திரராய் அழைத்து செல்ல அவர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார்.
அவரிடத்துல நாம் செல்ல வேண்டாமா? அதற்காய் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்னால் இந்த கேதுருவுக்கு உண்டான அதே திடத்தன்மை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கேட்க வேண்டும். அவருக்காக நாம் வாழ வேண்டும். எட்டாவதாக நறுமணம். நாம் நறுமணத்தை தேவன் முகர்ந்து பார்க்கிறார். உள்ளே பாவம் என்கிற பூச்சி இருக்கிறதா? நமக்குள்ள இருக்க இடமே கொடுக்க கூடாது. நம்முடைய நறுமணம் அப்படிப்பட்டது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாயும் கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாகவும் இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 2:15 நாங்கள் தேவனானவருக்கும் கிறிஸ்துவானவரின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் நறுமணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எந்த பாவமான பூச்சியும் நமக்குள் காணப்படக்கூடாது. அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் கேதுருக்களாய் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். 9வதாக ஈரத்தன்மை எதிர்ப்பு. எண்ணெய் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த மரம் ஏன் ஈரத்தன்மை எதிர்க்குதுன்னு சொன்னா, அதுக்குள்ள இந்த நறுமணத்தை உண்டாக்குகிற பிசின்கள் எண்ணெய் போன்ற அந்த இது காணப்படுவதனால வெளியிருந்து வருகிற எந்த ஈரப்பதத்தையும் அதை உள்ளே ஏற்றுக்கொள்வதில்லை. நமக்குள்ளேயும் பரிசுத்தாவியானவர் நிறைவு காணப்பட்டால் உலகத்திலிருந்து வருகிற எந்த பேச்சுக்களையும் எந்த பாவங்களையும் நாம் என்ன செய்ய முடியும்? புறம்பே தள்ளி வாழ முடியும். அதனாலதான் இந்த உலகத்துல இருந்து வருகிற எந்த விதமான ஈரங்களும் என்ன ஆவியானவரை விட்டு அப்படியே நமத்து விட செய்யாமல் என்னை அக்கினியாக ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நிலை நிற்கும் என்கிற அந்த எதிர்ப்பு தன்மை, இந்த உலகத்தின் பாவத்தை எதிர்க்கிற தன்மை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அடுத்ததாக 10வது, இந்த மரம் என்ன செய்யுமா? நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம்ல, திடத்தன்மையெல்லாம் உண்டு. அத்தனை திடத்தன்மைகள் இருந்தாலும் இந்த மரம் எடுப்பதற்கும் வைப்பதற்கும் எப்படி இருக்குமா? லகுவா இருக்குமா? ரொம்ப லேசா இருக்குமா? இந்த லகுவா இருக்குமா? ஏன் இந்த மரத்துக்கு இவ்வளவு திடத்தன்மை உண்டு, நறுமணம் உண்டு, எல்லாமே இருக்கும்போது இது ஏன் ரொம்ப லகுவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துடைய குணத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகத்துல யார் வேணாலும் நம்மளை என்ன வேண்டாலும் சொல்லுவாங்க, எதை வேண்டாலும் பேசுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் அடுத்தவங்களை அவங்கள குறித்து கமெண்ட் சொல்றது, அவங்கள குறித்து தானே அவங்க பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுவது, இதில் தான் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. இதில் நாம் இந்த கேதுருவை போல அதெல்லாம் ஒரு ஈஸியாக எடுத்துக்கிறவங்களா இருக்கணும், லகுவாக இருக்கணும். என்ன வேணாலும் பேசிட்டு போங்க அப்படின்ட்டு நம்ம கண்டும் காணாதவர்களைப் போல விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த பாரமான காரியத்தை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம பாரப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த குணத்தை தேவன் அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்ம எதையுமே லகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. யார் என்ன பேசினாலும் தேவன் என்ன மனிதர்களை பார்க்கும்போது அன்பு செலுத்த வைத்திருக்கிறார். நான் நீதிமான், அவர்கள் அதற்குள் இல்லை, அந்த எண்ணத்துல தான் நாம இருக்க வேண்டும். 11வதாக அழகில் ஈர்ப்பு. ரொம்ப அழகான மரம்னு பார்த்தோம் இல்லையா? அழகில் ஈர்ப்பு. 1 பேதுரு 3:4 நாம் எப்படிப்பட்ட அலங்கரிப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அழகுல தேவன் பெருமைப்பட வேண்டும். நம்முடைய அழகுல என்ன செய்யணும்? இது ஏன் பிள்ளை அப்படின்னு பெருமைப்பட வேண்டும். அப்படி எப்படி நம்ம அலங்கரிக்கிறது? அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே உங்கள் அலங்கரிப்பாயிருப்பதாக இருக்க கடவது. ஏன்னு சொன்னா அதுவே தேவனுடைய பார்வையில் என்னதான்? விலையேற பெற்றதான். அப்ப நம்முடைய அலங்கரிப்பு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கலாம். நம்ம நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள், நகைகள் இதெல்லாம் போட்டாதான் நம்ம அலங்கரிப்பு என்பது இல்லை. உள்ளத்துல மறைந்திருக்கிற அந்த நல்ல குணங்களை, சாந்த குணத்தை, அன்பை, நிதானத்தை, பொறுமையை எடுத்து காட்டும் போது தேவன் நம்மில பெருமைப்படுகிறவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அலங்கரிப்பாய் நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய ஆசை. 12வதாக சுத்தமாக்கும் தன்மை. நம்ம பார்த்தோம் இல்லையா? காற்றை சுத்தப்படுத்தும், அந்த மரம் வளர்ந்திருக்கிற இடங்களையும் அது சுகாதாரமாய் பாதுகாத்துக் கொள்கிறது என்று.
வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிருங்கள். 1 பேதுரு 1:15. இப்போ நம்மளை அழைச்ச தேவன் பரிசுத்தர். நம்ம யாருடைய பிள்ளைங்க? பரிசுத்தருடைய பிள்ளைங்க. நம்ம பேச்சுக்கு எல்லாரும் மின்னுக்கவும் நான் ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை இப்படி சொல்றோம் இல்லையா? அதுல உண்மைத்தன்மை இருக்கிறதா? என்னை அழைத்த என் தேவன் பரிசுத்தர். என்னை அழைத்து என்னை மீட்ட இரட்சகர் பரிசுத்தர். நான் பரிசுத்தனா இருக்க வேண்டும். என்னுடைய நடக்கைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தைகள் எல்லாமே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இதைத்தான் தேவன் ஆசைப்படுகிறார். 13ஆவதாக காப்புத்தன்மை கொண்டதுன்னு பார்த்தோம். நாமளும் காக்க வேண்டும். எதை? நம் இருதயங்கள். நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தையும் நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுவானவருக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம காத்துக்கிறோமா? நமக்கு இந்த காப்பு தன்மை இருக்கிறதா? நம் உறவுகளை காத்து கொள்கிறோமா? முதலாவது நம் உறவுகள் பிரிஞ்சிடக்கூடாது என்று நம்முடைய எண்ணங்களையும் பேச்சுக்களையும் ஒரு அளவாய் குறைத்து அந்த அவர்கள்ட்ட அன்பு காட்டி அவங்களுடைய கோபங்களை, அவங்களுடைய குறைவுகளை மன்னித்து நாம் நம் உறவுகளை இழக்காமல் பாதுகாக்கிறோமா? நம்முடைய சபையில உள்ள போதகர் ஏதாவது கூட குறைய சொல்லிட்டா என்ன தெரிந்தாலும் என் சபை போதகர் என்று அதை இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுகிறோமா? அந்த காப்பு தன்மை நமக்கு வேண்டும். நமக்கு கிடைத்த உறவுகளை, நமக்கு கிடைத்த சபையை, சபை விசுவாச பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை காத்து கொள்ள வேண்டும். என் கோபத்தால, அவசரத்தால நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த உறவுகளையும் இழக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள செல்வங்கள், பொருள்களை இழக்கலாம். கோபத்தால் உறவுகளை இழக்கக்கூடாது. ஒருவர் மேல் உள்ள கோபத்தை இன்னொருத்த மேல கண்டிப்பா காட்டவே கூடாது. உண்மை உள்ளவர்களாய், அந்த காப்பு தன்மை கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். 14வது பிளவோ விரிசலோ அதுல இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல எந்த விதமான விரிசலும் வரக்கூடாது. தேவன் நம்மை சோதித்து பார்த்தாலும் எந்தவித வெடிப்புகளும் தெரியக்கூடாது. வேதத்துல யோபுவை தேவன் சோதித்து பார்த்தார், சோதிக்க அனுமதி கொடுத்தார். ஆனாலும் அவர் தேவனை ஒரு நாளும் குறி சொல்லவில்லை. அவருக்கும் தேவனுக்கு ஒரு விரிசலும் பிளவும் இல்லை. யோபுவை போல என் கண்களால் தேவனை பார்ப்பேன் என்று சொன்னால் போதாது. பிளவும் விரிசலும் இல்லாமல் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து நான் சோதிக்கப்பட்டாலும் என் தேவனை விட்டு விலகேன் என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். இப்படி இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதனாலதான் பிளவோ விரிசலோ இல்லாம அந்த மரத்தை வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக தான், அதனாலதான் அந்த கேதுரு மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய அழகு சாதன பொருட்களை செய்து வீட்டுக்கு சோக்கு அப்படி வைக்கிறாங்க. தேவன் நம்மையும் அநேகருக்கு மாதிரிகளா தான் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம மாதிரிகளா இருக்கணும்னா நம்மள்ட்ட குறைவு இருக்கக்கூடாது, விரிசல் இருக்கக்கூடாது. இப்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பண்பை நமக்குள் வைக்க ஆசைப்படுகிறார். அடுத்ததாக 15வது பசுமையாக இருக்க வேண்டும். அந்த மரம் என்னது? எவர் கிரீன். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன் அது பசுமையா இருக்கு? அதோடைய வேர் எப்பவுமே என்ன செய்யுது? தண்ணீரை தேடி ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த வேர் ஒரு நாளும் ஓய்ந்திருக்காது, தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அந்த மரம் நல்லா பெருசா வளர்ந்து செழித்து என்ன செய்யுது? பசுமையா காணப்படுகிறது. வற்றாத ஜீவ நதியாகிய கிறிஸ்துவானவர் நமக்காக இருக்கிறார். அவருடைய சாயல்ல நாம் திருப்தியாகி பசுமையும் செழுமையுமாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனானவரோடு உறவு கொள்ளுவதிலும் அவரோடு இணைந்து அவருடைய துணையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வேத வாசித்து ஜெபிக்கும் போது நாமும் பசுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சங்கீதம் 1:3 சொல்லுகிறபடி தேவன் நம்மை ஒரு பசுமையான வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். 16வது இது மெதுவாகவும் நிலையாகவும் வளரும்னு பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்துடைய வாழ்க்கை, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் நாமும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவானவரோடு இணைந்து
பொறுமையுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். நான் என் ஜெபம் கேட்கப்படலை, எனக்கு பொறுமை இல்லை, நான் என்ன செய்யறது? என் ஜெபம் நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் பேசப்பட்ட, எனக்கு இன்னைக்கு மட்டும் ஏன்டா அப்படி வருதோ? இப்படி நாம் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. நாம் தேவன் நமக்கு ஒன்றை செய்ய சித்தமானார் என்றால் எந்த தடையின்றி செய்ய நமக்கு அவர் வல்லவர். நாம் என்ன செய்யணும்? பொறுமையா காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருப்பு இல்லை என்றால் நாம் நிதானமாய் நம் வாழ்க்கையை வாழ முடியாது. எதுக்கெடுத்தாலும் அவசரப்படக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, பதறாத காரியம் என்னைக்கும் சிதறாது. நம்ம பொறுமையாக ஒரு ஜெபத்திற்கு பதில் வர பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவனோடு பொறுமையாய் நாம் என்ன செய்யணும்? அவரை பேச வச்சு நாம கேட்கணும். நாம போய் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு முழங்கால் படிக்கிட்டு எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி கேட்டுட்டு வரக்கூடாது. பொறுமையுள்ளவர்களாய் பதிலை பெறும்படி காத்திருக்க வேண்டும். இதை தான் தேவன் நம்ம மேல ஆசைப்படுகிறார். அடுத்ததாக 17வது நீண்ட ஆயுள் உள்ள மரம். இயேசு கிறிஸ்துவானவர் என் இரத்தத்தால் மீட்கப்பட்ட புது சிருஷ்டியாகிய நீங்களும் நானும் யாரு? நீண்ட ஆயுளை பெறப் போகிறவர்கள். உண்மைதானே? ஏனென்றால் அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டு நாம் என்ன செய்யறோம்? புது சிருஷ்டியாய் மாறிடுவோம். பழையவை ஒளிந்து போயின. அவரோடு பாடுபட்டோமாகி அவரோடு நாம் என்ன செய்ய முடியும்? ஆளுகையும் செய்ய முடியும். அப்போ நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 2:7 7 இந்த கேதுருவின் பண்புகள் நாம இந்த கேதுருவின் பண்புகளை பார்த்தோம். சரியா? ஒரு கேதுரு மரம் இருந்தால் நாம கேதுரு மரமா இருந்தா தேவனானவர் நமக்குள்ள வாசம் செய்வாராம். ஒரு தேவாலயம் கட்டுவதற்கு என்னத்தை சேர்த்தாங்க? கேதுரு மரங்களை எடுத்துதான் தேவாலயங்களை கட்டினார்கள். நாம் பார்க்க நாம கேதுருவாய் வளரும் போது நாம என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயங்களாய் மாறுகிறோம். இப்ப நாம தேவனுடைய ஆலயமாய் மாறிட்டோம்னா, நாம நல்ல ஒரு கேதுருக்களாய் மாறிவிட்டோம் என்றால் மகாராஜா என்ன செய்யறாரு? நமக்குள்ள வாசம் செய்வார், ஆளுகை செய்வார். இந்த கேதுரு மரம் யாருக்கு நிழலாய் காட்டப்பட்டிருக்கு? வேதத்துல நீதிமானுக்கு நிழலாய் காட்டப்பட்டிருக்கு. உலகிலேயே ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறார்னு அவர் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான். சரியா? ஏன்னா எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமா என்ன செஞ்சிட்டோம்? கெட்டு போயிட்டோம். நாம எல்லாம் யாரு? பாவிகள். அவருடைய கிருபையினால அவருடைய இரக்கங்களினால நாம் என்ன செய்யறோம்? நீதிமான்களாய் மாற ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்களை கெஞ்சி கொண்டே இருக்கிறோம். அந்த மகாராஜா நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும், நான் அவருடைய ஆலயமாய் மாற வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய சுயத்துல நம்முடைய மாமிசத்தில் அது முடியாது. ஆவியான ஒரு துணையோடு நல்ல பண்புகளையும் நல்ல இந்த கேதுருக்களுடைய பண்புகளை நம்ம இருதயத்துல வைத்து கொண்டு செயல்படுவோமானால் கண்டிப்பா நமக்கு ஆவியான ஒரு துணை செய்து ஒரு நல்ல கேதுருவாக நம் தகப்பனை போல அவருடைய நிழலாய் நம்மை மாற்றுவார் நீதிமான்களாக. சரி, இவ்வளவு நேரம் நாம பார்த்தோம்ல. இப்ப நீங்க யாரு? புல்லா அல்லது கேதுரு மரமா? நீங்கள் புல்லா இருந்தால் கேதுரு மரமாக மாறுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்தாலும் சரி, அல்லது நீங்க சபையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மூத்த விசுவாசியா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர்களாக, ரெவரண்டுகளாக, டாக்டர்களாக இருந்தாலும் சரி, இந்த தேவன் விரும்புகிற இந்த பண்புகள் இல்லை என்றால் உங்கள் மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. கேதுருடைய 17 பண்புகளும் குணங்களும் உங்களுக்குள்ள இருந்தாதான் மாமிசத்தின் கிரியைகளை நீங்க மேற்கொள்ள முடியும். அப்படி நீங்க மேற்கொண்டீங்கனால்தான் நீங்க நீதிமான்களாய் மாற முடியும். நீங்க நீதிமான்களாய் மாறினால்தான் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்க நீதிமான்களாய் மாற முடியாவிட்டால், நீங்க ஒரு நல்ல கேதுருவாய் வளர முடியாட்டி, உங்களுடைய வளர்ச்சியும் விருதா, நீங்கள் பண்ணுகிற பிரயாசங்களும் விருதா. தேவனுக்குள்ளாக அவருடைய குணங்களை நாம தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். கிறிஸ்து யாருக்கெல்லாம் வாசம் பண்ணுகிறாரோ கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பாக நாம் மாறும்போது நாமும் கேதுருக்களாய் வளர்ந்து நின்று நீதிமான் கேதுருவை போல வளர்வான் என்று நம்முடைய வளர்ச்சி மேலானவைகளை நோக்கி ஓடும்போது
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நித்தியத்தில் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். என் பதவி, படிப்பு, பட்டம், புகழ், என் வேலை, என் செல்வாக்கு என்ன பரலோகத்துல சேர்க்காது. தேவன் கொடுக்கிற பிரமாணம், தேவன் இப்படி இருங்கன்னு சொன்னா அதை கற்றுக் கொடுக்கிற அந்த இதை கற்றுக்கொண்டு வேதத்தை தியானித்து அவருடைய பண்புகளையும் அவருடைய குணங்களையும் கற்றுக்கொண்டு வாழும்போதுதான் தேவன் நம்மை ஒரு நல்ல நீதிமான்களாய் நிலைநிறுத்துவார். நாம நீதிமானாய் இருந்தாதான் நாம் கேதுருக்கள். இந்த சங்கீதம் 92 நாம 92 நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமாய் மாறும் என்றார். அதன்படி நாம் வாழ வேண்டும் என்றார். நாம் என்ன செய்யணும்? ஒரு நல்ல கேதுருக்களை போல கேதுருடைய அத்தனை குண லட்சணங்களையும் பெற்றுக்கொண்டவர்களால் தேவனுக்காக வாழும் வைராக்கியம் உள்ளவர்களால் வாழும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று தேவன் எழுதின அந்த ஆசீர்வாதத்தின்படி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.